இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷில் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். நான் வந்து டெய்லி வந்து 20 படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இதில் வந்துட்டு இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேனோ அதில் வந்து ஓடபிள்யூஎஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ஸு, ஆண்டனிம்ஸு இதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க உள்ள போகலாம். நான் இதில் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து ஓடபிள்யூஎஸ் வந்து ஒரு 700 கிட்ட படிச்சிருந்தேன். அதனால் அதில் வந்து எனக்கு அடிக்கடி மறந்து போகிறத மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்துட்டு ஸோ அதனால் பின்னாடி இருந்துட்டு போகலாம். ஒரு 800 இருந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து போகலாம். இல்லைன்னா 900 இருந்து கூட போகலாம். 900 இருந்து போகலாம். ஒன் வேர்ட் ஓடபிள்யூஎஸ் பார்க்கலாம். இன்டிஸ்பென்சிபிள், சம்திங் தட் இஸ் நெசசரி ஆர் க்ரூஷியல். இன்டிஸ்பென்சிபிள்னால் வந்து ரொம்ப முக்கியமானது, அது வந்து மறுக்க முடியாதது அப்படிங்கிறது தான் இன்டிஸ்பென்சிபிள். ஓகேவா? இண்டஸ்ட்ரியஸ், ஒன் ஹூ ஒர்க்ஸ் வெரி ஹார்ட். இண்டஸ்ட்ரியஸ்னால் யார் வந்து ரொம்ப வந்து ஒருத்தவர் வந்து ஹீஸ் வெரி இண்டஸ்ட்ரியஸ்னால் அவர் வந்து ரொம்ப வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்றது, ரொம்ப வந்து கடினமாக உழைக்கிறாரு அப்படின்றது தான் வந்து இண்டஸ்ட்ரியஸும். இன்எடிபிள்னால் நாட் ஃபிட் டு ஈட். எடிபிள்னால் நம்ம படிச்சிருப்போம், ஃபிட் டு அதாவது எடிபிள்னால் சாப்பிடக்கூடிய எடிபிள் ஃப்ரூட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல. இன்எடிபிள்னால் நாட் ஃபிட் டு ஈட். அது வந்து நிறையா டைம் கேட்டிருப்பாங்க போல், அதான் இம்பார்ட்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்எஃபேபிள். இன்எஃபேபிள்னால் தட் கேனாட் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் வேர்ட்ஸ். எஃபேபிள்னால் வந்து நம்மளால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்எஃபேபிள்னால் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, அதுதான் இன்எஃபேபிள். இன்எலிஜிபிள், சம்மொன் நாட் ஃபிட் டு பி சூசன். எலிஜிபிள்னால் நம்ம என்ன சொல்வோம், இவங்க வந்து இதுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு இவங்க எலிஜிபிள், அதாவது ஃபிட்டு அப்படின்றது தான் வந்து எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து சம்மொன் நாட் எலிஜிபிள், நாட் ஃபிட்டு, இதுக்கு வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ண முடியாது, அதான் இன்எலிஜிபிள். இன்னொரு தடவை பார்க்கலாம். இன்டிஸ்பென்சபிள்னால் வந்து அதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது, முக்கியமானது, ரொம்ப நெசசரி. இண்டஸ்ட்ரியஸ்னால் வந்து யார் வந்து ரொம்ப வேலை பார்க்குறாங்களோ அவங்க, ஒன் ஹூ ஒர்க்ஸ் வெரி ஹார்டு. இன்எடிபிள்னால் சாப்பிடக்கூடாதது, சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாதது. இன்எஃபபிள்னால் நம்மளால் வார்த்தைகளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து நான் இப்போ வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நான் வந்து உங்களை வந்து ரொம்ப நான் உங்கள் மேலே வச்சுருக்க லவ்வை வந்து என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இன்எஃபபிள். இன்எலிஜிபிள்னால் அது வந்து சூஸ் பண்ணுற அந்த வேலைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்து அவங்க வந்து ஃபிட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து இன்எப்ட்னஸ், ஷோயிங் அ லேக் ஆஃப் ஸ்கில். இன்எப்ட்னஸ்னால் நிறைய ஸ்கில்லை வந்து நிறைய ஸ்கில்லை வந்து ஷோ பண்ணாமல் இருக்கிறது. எப்ட்னஸ்னால் ஷோ பண்ணுறது. இன்எப்ட்னஸ்னால் நிறைய இதை வந்து ஷோ பண்ணாமல் விடுறது. நான் இதை ஒரு தடவை பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில். அடுத்தது வந்து இனர்ட்னால் அனேபிள் டு ஆக்ட் பண்ண அதாவது ஒரு இதுக்கு வந்து நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கும்ல, அதுதான் வந்து இன்னர்ட்டு. ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோமே, நம்மளால் முட்டிங்கையால் வந்து முட்டிக்கை இருக்குல்ல, அதை வச்சு நம்மளால் வாயை தொட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் வந்து ஆக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்எவிட்டபிள், சம்திங் that cannot be avoided, certain to happen. இன்எவிட்டபிள் நம்ம வந்து இங்கே என்ன சொன்னோம், இன்டிஸ்பென்சபிள் வந்து ரொம்ப நெசசரி, முக்கியமானது அப்படின்னு சொன்னோம். இது வந்து இன்எவிட்டபிள் வந்து அவாய்டே பண்ண முடியாது, அது நடந்து தான் ஆகும். கிழக்கில் சூரியன் காலையில் எழுந்திரிச்சா நம்ம குதிச்சு தான் ஆகும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்எவிட்டபிள். அடுத்தது இன்எக்ஸோரபிள்னால் நாட் டு பி மூவ்டு பை என்ட்ரிட்டி. இன்எக்ஸோரபிள்னால் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியாது, நாட் டு பி மூவ்டு பை இன்ட்ரீட்டி, நம்மளால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னுன்னு வந்தாலே எல்லாமே ஆப்போசிட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குரிய உண்மையான அந்த வேர்ட்டுன்றதுக்கு என்ன மீனிங் இந்த மாதிரிலாம் படிச்சிட்டோம்னா நமக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இன்எக்ஸோரபிள்னால் நாட் டு பி மூவ்டு பை என்ட்ரீட்டி. அடுத்து வந்து இன்எக்ஸ்டிங்விஷபிள்னால் தட் விச் cannot be புட் அவுட்டு, அதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, புட் அவுட் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்எக்ஸ்டென்ஷபிள்னால் தட் cannot be புட் அவுட். ஓகேவா? இந்த 5 பார்க்கலாம்.
இன்எப்ட்னஸ்னால் வந்து ஷோயிங் அ லேக் ஆஃப் ஸ்கில்லு, எல்லா ஸ்கில்லையும் காட்டுறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இன்னர்ட்னா நம்மளால் வந்து ஆக்ட் பண்ண முடியாது. இன்னெவிட்டபிள்னால் நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது. இன்எக்ஸோரபிள்னால் அதை வந்து மூவ் பண்ண முடியாது. இன்எக்ஸ்டென்ஷபிள்னால் வந்து புட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஃபேலிபிள். இன்ஃபாலிபிள்னால் ஒன் ஹூ கேனாட் மேக் மிஸ்டேக்கும், இவன் வந்து தப்பே பண்ண மாட்டான்ப்பா. இப்போ ராமர் வந்து தப்பே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன் ஹூ கேனாட் மேக் மிஸ்டேக்னா இன்ஃபாலிபிள். அடுத்து வந்து இன்ஃபான்டிசைடுனா மர்டர் ஆஃப் அன் இன்ஃபேண்ட். இன்ஃபேண்ட்டுன்னா நம்ம என்னது, குழந்தை, அதாவது குழந்தைன்னா கை குழந்தைன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேண்ட்னா கை குழந்தை. இது வந்து இன்ஃபான்டிசைடுனா வந்து குழந்தையே கொண்டவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இன்ஃபினிட்டினா நம்ம படிச்சிருக்கோம்ல மேத்ஸில் வந்து நாட் லிமிட்டட் பை நம்பர். அது வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். நான் அந்த மேலே வச்சுருந்த இது வந்து காதில் வந்து சொல்ல முடியாது, கணக்கில் அடங்காது, அந்த இதுதான் இன்ஃபினிட்டி. இதே மாதிரி இன்னொன்று நம்ம இங்கே என்ன பார்த்தோம், வார்த்தைகளால் சொல்ல முடியாததுக்கு என்ன பார்த்தோம், இன்எஃபேபிள்னா வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்ஃபினிட்டினா வந்து நம்பர்னால சொல்ல முடியாது தான் இன்ஃபினிட்டி. அடுத்து வந்து இன்ஃபர்மேரினா எ பிளேஸ் இன் அ லார்ஜ் இன்ஸ்டியூஷன் ஃபார் த கேர் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் இல். இன்ஃபர்மேரினா வந்து உடம்பு சரியில்லாதவங்களை வந்து வச்சுருப்பாங்கல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது உடம்பு சரியில்லாதவங்களாம் பார்த்துக்கிறது, கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் இன்ஃபர்மரி. அடுத்து வந்து ஃப்ளேமபிள்னால் நமக்கு தெரியும், எளிதில் பற்றிக்கக்கூடியது. அப்போ வந்து இன்ஃப்ளேமபிள்னால் வந்து தட் கேன் பர்ன் கேட்சஸ் ஃபயர் ஈஸிலி வந்து பற்றிக்கக்கூடியது தான் வந்து இன்ஃப்ளேமபிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம், திருப்பி 5 பார்ப்போம். இன்ஃபாலிபிள்னால் எந்த தப்புமே பண்ணாமல் இருக்கவங்க. அடுத்து வந்து இன்ஃபான்டிசைட்னா வந்து குழந்தைய கொல்றவங்க. இன்ஃபினிட்டினா வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. அடுத்து வந்து இன்ஃபர்மரினா இன்ஸ்டியூஷன், அதாவது பெரிய என்ன சொல்கிறது, உடம்பு சரியில்லாதவங்களும் வச்சு பார்த்துக்கிறது தான் வந்து இன்ஃபர்மரி. இன்ஃப்ளேமபிள்னால் வந்து பற்றிக்கக்கூடியது. அடுத்து வந்து இன்ஃப்ளோரோசென்ஸ்னால் a cluster of flowers on a branch. பிரான்ச்னால் அதாவது ஒரு 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 கிளையில் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளவர்ஸை வந்து இப்போ நம்ம வந்து பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படி சொல்லுவோம்ல, அதாவது ஒரு குரூப்பாக இது பண்ணுறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கிராமரில் வந்து இருக்கும் டசன் ஆஃப் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃப்ளாஸை வந்து எப்படி சொல்லணும்னா கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளாஸ்ன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஒரு கிளையில் இருக்கக்கூடிய கொத்தாக இருக்கக்கூடிய பூக்களை தான் வந்து இன்ஃப்ளோரசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ஜீனியஸ்னால் எக்ஸ்பெக்ஷனலி கிளவர் ஆர் டேலண்டட், ரொம்ப வந்து எக்ஸப்ஷனலி ரொம்ப வந்து கிளவராகவும் டேலண்டடாகவும் இருக்கவங்க. அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் த மணி, ப்ராப்பர்ட்டி ஆர் எக்ஸெட்ரா தட் யூ ரிசீவ் ஃப்ரம் சம்படி வென் ஹி டைஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம இந்த வாரிசு உரிமைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் யாராவது ஒருத்தவங்களுக்கு இறந்தால் அடுத்து அவங்களுக்கு கூட வாரிசு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னால் அவங்களால நமக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து இன்னசென்ட்னா நாட் guilty of any wrongdoing and lacked knowledge or awareness of wrongdoing. அவங்களுக்கு வந்து சரி எது தப்பு எதுனே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கல்ல, ரொம்ப பார்ப்பா ரொம்ப இன்னசென்ட்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இன்னசென்ட். அடுத்து வந்து இன்னோக்கியஸ்னால் காசிங் நோ ஹார்ம். இன்னசென்ட்னா வந்து சரி எது தப்பு எதுனே தெரியாமல் வெகுளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து இன்னோக்கியஸ்னால் வந்து அவங்களால எந்த தீங்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். காசிங் நோ ஹார்ம், இதுதான் இன்னோக்கியஸ். ஓகேவா? இன்னும் 5 பார்க்கலாம் வாங்க. இன்ஃப்ளோரோசென்ஸ்னால் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய பூக்கள். அடுத்து வந்து இன்ஜீனியஸ்னால் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து ஜீனியஸாக எக்ஸ்ட்ராடினரியாக டேலண்டடாக இருக்கிறது. அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒருத்தவங்க இறக்குறனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொத்து மணி எல்லாமே. இன்னசென்ட்னால் வந்து சரி எது தப்பு எதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அடுத்து வந்து இன்னொரு கேஸ்னால் வந்து ஹார்ம் எதுவுமே பண்ணாது, அவங்களால வந்து நமக்கு எந்த ஹார்மும் இல்லை அப்படின்னு சொல்லி
அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து. இப்போ இன்னொரு தடவை இது எல்லாமே 20 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டிஸ்பென்சபிள்னால் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு நான் சொல்கிற போதே நீங்களும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கோங்க. நான் இந்த சைடு பார்க்காம தான் நான் சொல்கிறேன். இன்டிஸ்பென்சபிள்னால் நம்மளால் வந்து நெசசரி, ரொம்ப முக்கியமானது. இண்டஸ்ட்ரியஸ்னால் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. இன்எடிபிள்னால் வந்து சாப்பிடக்கூடாதது. இன்எஃபபிள்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்எலிஜிபிள்னால் அதுக்கு வந்து ஃபிட் இல்லைன்னு சொல்கிறது. இன்எப்ட்னஸ்னால் வந்து லேக் ஆஃப், கரெக்டு தான், இது ஷோயிங்காக லேக் ஆஃப் ஸ்கில்லு. அடுத்து வந்து இன்னர்ட்னால் வந்து ஆக்ட் பண்ண முடியாதது, நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. இன்எவிட்டபிள்னால் வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது, அதாவது காலைல சூரியன் உதிக்கிறது அந்த மாதிரி. இன்எக்ஸோரபிள்னால் மூவ் பண்ண முடியாது. இன்எக்ஸ்டென்ஷபிள்னால் வந்து புட் அவுட் பண்ண முடியாது. இன்ஃபாலிபிள்னால் தப்பே பண்ணாதவங்க. இன்ஃபான்டிசைடுனால் வந்து குழந்தைய கொல்றவர். இன்ஃபினிட்டினா நம்பரால் வந்து அதை வந்து சொல்ல முடியாது. இன்ஃபர்மரினா உடம்பு சரியில்லாதவங்களாம் வச்சுருக்க இடம். இன்ஃப்ளேமபிள்னால் வந்து எளிதில் தீர்ப்பிடிக்கக்கூடியது. இன்ஃப்ளோரோசென்ஸ்னால் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய கிளச்சர் ஆஃப் ஃப்ளாஸில், அதாவது பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு கிளையில் இருக்கக்கூடிய கிளச்சர் ஆஃப் ஃப்ளாஸு. அடுத்து வந்து இன்ஜீனியஸ்னால் வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கவங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னால் வந்து ஒருத்தவங்க இருந்த பின்னாடி கிடைக்கக்கூடிய சொத்து, இதெல்லாம் சொத்து காசு எல்லாம். இன்னசென்ட்னால் வந்து சரியை தப்புதுன்னு தெரியாமல் வெகுளியாக இருக்கிறது. இன்னோக்கியஸ்னால் வந்து அவங்களால எந்த ஹார்மும் இல்லைன்னு சொல்கிறது. இது வந்து நான் வந்து இப்போ OWS வந்து 20 போட்டிருக்கேன். இதே மாதிரி நான் வந்து சினானிம்ஸ் 20, ஆண்டனிம்ஸ் 20, அப்புறம் இடியம்ஸ் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.